அனைவருக்கும் வணக்கம். அறம் செய்ய விரும்பு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும். என்னென்னவோ சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்றைய நம்முடைய தலைப்பு உற்ற உறவாகினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதுதானே. அறம் செய்ய விரும்பு என்று சொல்லித்தான் நாம் நம்முடைய தாய்மொழி தமிழை கற்க துவங்குகின்றோம். மக்கள் நாணயங்களுடன் இருந்தால் மட்டும் போதாது, மக்கள் நாணயத்துடனும் இருக்க வேண்டும் என்பதால் தான் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற முண்டக உபனிஷதத்தின் வாக்கியங்கள் நம்முடைய இந்திய ரூபாய் தாளிலும் நாணயங்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்கள் உயிரையும் கொடுத்த புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த தேசம் நம்முடைய பாரத தேசம். அப்படி வாழ்ந்தவர்களை பற்றி பார்ப்போம். ராமாயணத்தில் தசரத மன்னர் தன்னுடைய மனைவி கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்களின் காரணமாக தன்னுடைய மகன் ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைக்க நேரிடுகிறது. அவர் கைகேயியிடம் சொல்கிறார், தர்மம் தலை காக்கும், ஆனால் இன்று அந்த தர்மம் என்னுடைய உயிரை போக்குகிறது. உயிர் எனக்கு முக்கியம் இல்லை. உனக்கு வரம் தந்தேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன், அதை மீற மாட்டேன் என்று சொல்லி வரங்களை கொடுக்கிறார். இதன் காரணமாக உற்ற உறவாகிய ராமனை பிரிந்து தன்னுடைய உயிரையும் பிரிந்து வாய்மை என்னும் தர்மத்தை காத்து நின்றவர் தசரத மன்னர். தசரத மன்னரின் மனைவி கோசலை சுமித்திரை. கணவர் சொற்காத்தல் இல் காப்பவர்க்கு கடமை என்பதனால் தங்களுடைய ஆர்வீர் மகன் ராமனை பிரிந்தாலும் தசரத மன்னருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற திருவள்ளுவரின் இல்லற தர்மத்தை காத்து நின்றவர்கள் கோசலையும் சுமித்திரையும். ராவணன் என்ன செய்தான்? பிறன்மனை நயந்தான், அறநெறி தவறினான். ராமரின் மனைவி சீதையை கவர்ந்தான், அசோகவனத்தில் வைத்தான். ராவணனின் தம்பி விபீஷ்ணர் உற்ற உறவாயிற்றே, அண்ணனாயிற்றே, என்ன செய்வது என்று யோசிக்கவில்லை. அவர் அண்ணனிடம் எடுத்து கூறுகிறார், அண்ணா, நீங்கள் சீதையை கவர்ந்து வந்தது தவறு. சீதா தேவியை ராமனிடம் திருப்பி அனுப்புங்கள். இல்லை என்றால் புகழும் செல்வமும் மிக்க நம்முடைய குல பெருமை தாழ்ந்து போகும், நம்மளுடைய அரக்கர் இனம் அழிந்து போகும். அறத்தின் வடிவமாகிய ராமனை உங்களால் போரில் வெல்ல முடியாது என்பதை நேருக்கு நேர் எடுத்து உரைக்கிறார். அண்ணன் அறநெறியில் இருந்து தவறக்கூடாது என்பதனை எடுத்து உரைக்கிறார். ஆனால் ராவணன் கேட்பதில்லை, விபீஷ்ணரை விரட்டி விடுகிறார். அறநெறி இல்லாத அந்த அரண்மனையில் அரை நொடி இருப்பதும் அறச்செயல் இல்லை என்பதனால்தான் விபீஷ்ணர் ராமனிடம் சென்று சரணாகதி அடைகிறார். இதன் பிறகு யுத்த காண்டத்தில் போர்க்கள காட்சி. கும்பகர்ணன் தனி மனித அறம் செய்நன்றி மறத்தல் என்ற அறத்தினை கை கொண்டு தன்னுடைய அண்ணனுக்காக போர்க்களத்தில் அங்கே நிற்கிறார். விபீஷ்ணர் அவரிடம் வந்து சொல்கிறார், ராமனிடம் சரணடையுங்கள், ஆட்சி பொறுப்பையும் உங்களிடமே அளிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் கும்பகர்ணன் ராவணனின் மேல் உள்ள பாசத்தினால் அதை மறுக்கிறார். அவரிடம் விபீஷ்ணர் சொல்கிறார், தீயவை செய்வராகின் சிறந்தவர் பிறந்த உற்றார், தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார். நீ அவை அரிதி நன்றே, நான் நினக்கு உரைப்பது என்னோ. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், தர்மத்தின் வழி வாழ்பவர்களும் அறவழியில் நிற்பவர்களும் தாய் என்றும் தந்தை என்றும் உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள் என்று அன்பினாலும் பாசத்தினாலும் நோக்காது அவர்கள் தவறு செய்தால் அற நெறி கருதி அவர்களை கைவிட வேண்டும் என்ற நடுவு நிலைமை என்னும் பொது அறமாகிய சமுதாய அறத்தை எடுத்துரைக்கிறார் விபீஷ்ணர். இவ்விதம் உற்ற உறவாகினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதனை உணர்த்துகிறார் விபீஷ்ணர். பிறகு நம்முடைய ஸ்ரீராமர் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சீதாதேவிக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக ஏகபத்தினி விரதனாய் வாழ்ந்து நமக்கு இல்லற தர்மத்தை கற்பித்தவர் ஸ்ரீராமர். திரிசடைக்கு அரண்மனையில் அமர்ந்து பெரியப்பாவிற்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் அவர் இல்லை, அசோகவனத்தில் தான் இருந்தார். எனவே அறவடிவாகிய சீதாதேவிக்கு அவருடைய கற்பு நெறி என்னும் அறத்திற்கு உறுதுணையாக நின்றார். சீதாதேவி அவரை அன்னை என்றுதான் அழைப்பார். இவ்விதம் நம்முடைய புண்ணிய தேசத்தில் அறம் வளர்த்தவர்கள் ஏராளம். அவர்களை பின்பற்றி நாமும் அறம் வளர்ப்போம், அறத்தின் வழி நிற்போம். நன்றி.